ரயிலில் அடித்து கொல்லப்பட்ட மதரசா மாணவராக இருக்கட்டும், தலித் மக்களை மாடு கொண்டு போகிற வண்டியை நிப்பாட்டி தமிழ்நாடு அளவில் கூட இந்த பிரச்சனையெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. அதனுடைய கரியின் பேரால், இன்னும் சொல்லப்போனால் தாடி வச்சிருந்தாலோ ஆடைகள் பெயராலேயோ இல்லைன்னா நம்ம சட்டத்தில் கை வச்சு நம்மளோட விழாக்களை நடத்துறதுக்கு உண்டான அரசோட நெருக்கடி அப்படிங்கிறத பார்த்தோம்னா இன்னைக்கு மத சார்பில் இருக்கா மத சார்பின்மையில் இருக்காங்கிறத நம்மளால் தெளிவாக பார்க்க முடியும். இந்த மதத்தை குறிப்பிட்டு இந்த ஒரு நோயின் பெயரால் ஒரு நோய் இவங்கள வச்சு தான் வந்துச்சுன்னு கூட ஒரு விஷம பிரச்சாரம் பண்ணாங்க. இப்படிப்பட்ட தமிழ்நாட்டில் இப்படிப்பட்ட இந்தியாவில் தான் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அப்போ நம்ம ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை மதத்தை சொல்லி நம்ம வெறும் முஸ்லீம்களை மட்டும் இல்லை, கிறிஸ்துவர்களும் சரி தலித்துகளும் சரி இந்த இந்தியாவில் வாழ தகுதியற்றவர்கள் ஆக்குறதுக்கு உண்டான அத்தனை வேலைகளையும் இந்த மத்திய பாசிச அரசு செஞ்சுக்கிட்டு இருக்கு. அதை தகர்த்தெறிய எரிய வகையில் அடுத்த ஒரு நாடாளுமன்ற தேர்தலில் இந்த பிஜேபி அரசை தொடர்ச்சி எறியதுக்காண்டி அந்த கூட்டணியை முறிச்சிட்டு வந்த திரு எடப்பாடி அவர்களை தான் இந்த